கலாநிதி பண்டிட் W.D. அமர்தேவின் பூதவுடல் ஜனாதிபதி அஞ்சலியுடன் கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு இன்று கொண்டுவரப்பட்டது. காலம் சென்ற கலாநிதி பண்டிட் W.D. அமர்தேவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளது. බුදු හිමි සෙවනේ සිහිල ලැබේවා මම මේ සමාප්ත කරනවා මගේ පැතුම ඔබ හැමට මගේ ප්‍රණාමය. பொரளையில் உள்ள தனியார் மலர் சாலையிலிருந்து கலாநிதி பண்டிட் W.D. அமரதேவவின் பூதவுடல் சுதந்திர சதுக்கத்திற்கு எடுத்து வரப்பட்டது. මගේ ජීවිතයේ නැවත මේ දශක 5ක් තිස්සේ මම මේ ආපු සංගීත චාරිකාව මෙච්චර දුරට මට එන්න පුළුවන් වුණා නම් எனது 5 தசாப்த இசை பயணத்தில் இவ்வளவு தூரம் நான் வந்துள்ளேன் எனில் அதற்கு காரணம் அமரதேவ அவர்களே. அவரினாலேயே எனது வாழ்க்கையில் நான் மீண்டும் பிறந்தேன். அவர் என்னை அவரின் பிள்ளையை போன்று கருதினார். அவரின் ஆத்மா சாந்தி அடையட்டும். සර්ගේ ගතිගුණ ඔක්කොම අපිට හම්බ වුණා. ඇත්තටම සර්ට පින් සිදු වේවා. එච්චරයි මට කියන්න තියෙන්නේ. பல லட்சக்கணக்கான ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி கலாநிதி பண்டிட் W.D. அமரதேவ நேற்று இவ்வுலகை விட்டு பிரிந்தார். சப்த ஸ்வரங்களால் உலகை வென்று இலங்கைக்கு புகழ் சேர்த்த பிரபல பாடகர் பண்டிட் W.D. அமரதேவ தனது 88வது வயதில் இயற்கை எய்தினார். மலரஞ்சலிக்கு மத்தியில் பயணித்த அன்னாரின் பூதவுடலை தாங்கிய பேரணியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இவ்வாறு கலந்து கொண்டார். பல தசாப்தங்களாக பலரின் மனங்களை கவர்ந்த மாமேதைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வீதியின் இரு மருங்கிலும் பெருந்திரளானோர் கூடியிருந்தனர். சுதந்திர சதுக்க வளாகத்தில் ஜனாதிபதி மற்றும் கலைஞர்கள் அன்னாரின் பூதவுடல் தாங்கிய பேழையை சுமந்து சென்றனர். இன்று காலை முதல் பெருந்திரளானவர்கள் இசையால் மக்களின் மனதை மகிழ்வித்த மாமேதையின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ජාතියක් හැටියට එතුමානන්ට කොච්චර ගෞරව කරත් මම හිතන්නේ මදි. பூரண அரச மரியாதையுடன் அன்னாரின் இறுதிக் கிரியைகள் நாளை மாலை நடைபெறவுள்ளன. அன்னாரின் மறைவையொட்டி நேற்று முதல் துக்க வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மாமல